ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரெட் வெஜ் சவர்மா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் கேரட், பீன்ஸ் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் அதையும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உப்பு, ஆயில், அப்புறம் மயோனஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட், சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், டொமேட்டோ சாஸ். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜ்ஜை சேர்த்து இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குக்கான பிறகு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கேப்சிகம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜ்ஜை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இந்த வெஜ்ஜு சவர்மா சாண்ட்விச் நம்ம மயோனஸ் சேர்த்தாலே அது ஒரு சவர்மா டேஸ்ட் நமக்கு வந்துடும். நீங்கள் சிக்கனில் கூட செய்யலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கனில் செய்கிறதா இருந்தால் சிக்கனை அப்படி சேர்க்க வேண்டாம். நீங்கள் அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல் ஆயில் குக் பண்ண வேண்டாம், ஃப்ரை பண்ண வேண்டாம் சிக்கனை எடுத்துக்கிறதா இருந்தால். இப்போது பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதில் மசாலா சேர்க்க போகிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த சீஸ் நான் துருவி எடுக்க போகிறதில்ல, கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி. ஏன்னா இதை துருவ முடியாது. இது மில்க் சீஸ்னால் மெல்ட் ஆயிரும் சீக்கிரமாக. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் போதே குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ண வெஜ்ஜில் மயோனஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்கான மயோனஸ் இருந்தால் தான் இது ஒரு திக்கான நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அது தண்ணி மாதிரி தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி திக்காக மயோனஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வெஜ்ஜை இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரெட் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சாஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜு சேர்த்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இது உங்களுக்கு சவர்மா பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சவர்மா பிரெட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சீஸை வச்சு இதை மூடி இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நிறைய ஆயில் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஸ்வீட் பிரெட்னால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சாண்ட்விச் பிரெட் வேறு மாதிரி
சால்ட் பிரெட் அந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரமாக ப்ரெட்டு கருகிரும். மேலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகணும் நமக்காக, அதனால் குக் பண்ணுறோம். இப்போது ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இது நீங்கள் நார்மல் ப்ரெட்டாக இருந்தால் ஈஸியாக பிரட்டிடலாம். இது பேக்கரியில் வாங்கின ஸ்வீட் சாஃப்ட் ப்ரெட்டுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சாஃப்டாக இருக்கிறதுனால. இப்போது 2 சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான பிரெட் ஷவர்மா சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.